Hi friends, welcome to my YouTube channel. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Joint CSIR UGC NET Examination June 2021 அதை பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். So actually இந்த எக்ஸாம் வந்து ஜூன் மந்த்ல நடக்க வேண்டியது. So due to COVID problemனால it has been postponed to January next year. Okay வா? Okay. So NTA will be conducting the Joint CSIR UGC NET exam for eligibility of JRF and assistant professor in online mode. Okay வா? CBT modeல conduct பண்ண போறாங்க. So online registration வந்து எப்போதுலேருந்து பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா from December 3, 2021 to January 2, 2022 up to 11:50 PM வரைக்கும் register பண்ணிக்கலாம். Then successful fees transaction வந்து up to 3rd January 2022 up to 11:50 PM. Okay. Then date of examination பார்த்தீங்கன்னாக்கா 3 நாள் எக்ஸாம் நடக்க போகுது. That is 29 January, 5th February and 6th February of 2022. Then timing of examination வந்து ரெண்டு ஷிஃப்டாக பிரிச்சிருக்காங்க. That is morning shift வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9 to 12, then evening shift வந்து 3 to 6. Okay. Then mode of exam வந்து computer based test, that is online test. Then pattern of exam பார்த்தீங்கன்னாக்கா MCQ. Total test paper. ஸோ இந்த விஷயம் தான் நீங்கள் கவனிக்கணும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மேக்ஸ் ஃபிசிக்ஸ்க்கெல்லாம் வந்து யூஜிசி நெட் எக்ஸாம் நடக்காதா, நம்ம வந்து மேஜர் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் இல்லையேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கெமிக்கல் சயின்ஸ், தட் இஸ் கெமிஸ்ட்ரி, எர்த், அட்மாஸ்பரிக், ஓஷன் அதெல்லாம் வந்து ஜியோகிராஃபியில் வரும், ஜியாலஜி, ஜியோகிராஃபி. அண்ட் லைஃப் சயின்ஸ், தட் இஸ் பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி. தென் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ், மேத்ஸ். தென் ஃபிசிக்கல் சயின்ஸ், ஃபிசிக்ஸ். ஸோ இந்த 5 சப்ஜெக்ட்டுமே யூஜிசி நெட்டில் வராது. இட் கம்ஸ் அண்டர் சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட். ஸோ நார்மல் யூஜிசி நெட்டுக்கும் இந்த சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட்டுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனோட கேட்டகரி, அதனோட எக்ஸாம் பேட்டர்ன் அதெல்லாம் தனி, இது தனி, அது வேற இது வேற. ஓகேவா? ஸோ இந்த 5 சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும்தான் சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட்டில் தான் நடக்கும். ஸோ மீடியம் ஆஃப் பேப்பர் பார்த்தீங்கன்னாக்கா பைலிங்குவல், தட் இஸ் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் வெர்ஷன். ஸோ மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து கீழே இருக்கிற வெப்சைட்டில் பார்த்துக்கோங்க. நானும் நிறைய லிங்க்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஓகே. ஸோ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் இண்டெக்ஸ் பேஜ் ஹியர். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஐ ஹேவ் டிஸ்கஸ்டு பிஃபோர். தென் எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 1000 rupees, ஓபிசி வித் நான் கிரீமி லேயருக்கு 500 rupees, எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸ் 250 rupees, தேர்ட் ஜெண்டர் 250 rupees, அண்ட் ஃபார் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ், தட் இஸ் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ் வந்து nil. ஓகே, nothing should be paid. Then name of examination 3 hours கண்டினியூவாக நடக்கும். ஓகே, வித்தவுட் எனி கேப் பிட்வீன் 3 papers. ஸோ நார்மல் யூஜிசி நெட்டில் பார்த்தீங்கன்னா 2 papers, பட் இந்த சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் பொறுத்த வரைக்கும் 3 papers இருக்குது. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே வந்து பேட்டர்ன் மாறும், அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, பேட்டர்ன் மாறும். இட்ஸ் நாட் லைக் யூஜிசி நெட். யூஜிசி நெட்டில் ஒரே பேட்டர்ன் தான், ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் ஒரே மாதிரியான மார்க்கிங்கு எல்லாமே எக்ஸாம் பேட்டர்ன்லாம் சேமாக இருக்கும். பட் இங்கே வந்து வேறு. ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் தட் போத் ஆர் சேம். ஓகே, இந்த சப்ஜெக்ட் இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் நடக்கும். தென் ஹவு டு அப்ளை ஆன்லைன் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த ஃபைல் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்கன்னா ஸோ அந்த ஃபைல் வந்து இந்த கிலோபைட்ஸில் இருக்கணும். அந்த ஃபைலோட சைஸ் கொடுத்துருக்காங்க, இமேஜ் சைஸு. ஸோ அதெல்லாம் பார்த்து அப்லோட் பண்ணிக்கோங்க. தென் நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, ஸோ அந்த இதில் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி, ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தென் ஸோ இதெல்லாம் டீட்டெயில்டாக படிச்சுக்கோங்க, படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி இருந்தாலே போதும். ஸோ தட் இஸ் பிஇ, பிடெக், பிஃபார்ம், பிஎஸ்சி, எம்எஸ்சி இந்த மாதிரி படிச்சிருக்கிறவங்க, ஹான்ஸ் டிகிரி படிச்சிருக்கிறவங்க, ஸோ அவங்களாம் வந்து அப்ளை பண்ணலாம். பட் தே ஓன்ட் அப்ளை பண்ணி நீங்கள் கிளியர் ஆகிட்டிங்கன்னா ஜேஆர்எஃப்ல நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க, அந்த கட் ஆஃப்க்கு நீங்கள் ரீச் ஆகிட்டிங்கன்னா. பட் யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பிகாஸ் யூ ஆர் கம்ப்ளீட்டட் ஒன்லி யூஜி டிகிரி, யூஜி லெவல் டிகிரி.
ஸோ நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும், 2 வருஷம் கேப்பில் நீங்கள் முடிக்கணும். அது ஒரு கன்ஸ்ட்ரைண்ட் இருக்குது. இஃப் யூ ஆர் அ பிஹெச்டி ஹோல்டர் ஆர் மாஸ்டர் டிகிரி ஹோல்டர்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் போத் ஜேஆர்எஃப் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். பிகாஸ் இந்த 2 கட் ஆஃப்க்கு நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா ஓகே. ஸோ அதான் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஸ்பெக்டஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன், அந்த லிங்க் போய் பார்த்துக்கோங்க. Then BBS, BTech, BPharm, MBBS final year result awaited candidates are eligible to apply for fellowship only. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களாம் வந்து லெக்சர்ஷிப் ஆர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? அதே மாதிரி பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அண்ட் ஃபைனல் இயர்ஸ் அந்த பர்டிகுலர் பிஎஸ்சி கோர்ஸ் படிக்கிறவங்க வந்து ரிசல்ட் அவைட்டட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ண முடியாது. சப்போஸ் ரிசல்ட் கிளியர் ஆகிட்டிங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஓகேவா? மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நீங்கள் 2த்துக்குமே அப்ளை பண்ணலாம், போத் ஜேஆர்எஃப் அண்ட் ஃபார் லெக்சர்ஷிப், தட் இஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். ஓகே, ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஜேஆர்எஃப் அப்ளை பண்ணுறவங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈவன் தோ இஃப் யூ ஆர் மாஸ்டர் டிகிரி கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா கூட, போஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா கூட 28 இயர்ஸ் வரைக்கும் தான் இருக்கணும், ஆஸ் ஆன் July 1, 2020. ஓகேவா? ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு அந்தந்த கேட்டகரிக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 28 இயர்ஸ்க்கு தான் நீங்கள் ஜேஆர்எஃப் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர்எல்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்ளை பண்ணுறதுக்கு நோ அப்பர் ஏஜ் லிமிட், எந்த வயசில் இருக்கிறவங்க இருந்தாலும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். தென் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டு. ஸோ பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 சப்ஜெக்ட் பேட்டர்ன் வந்து வேறு மாதிரி இருக்கும். இந்த சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் இருக்குது. நார்மல் யூஜிசி நெட்டில் வந்து தாராளமாக எல்லா கொஷின்ஸும் அட்டென்ட் பண்ணலாம், பிகாஸ் அதில் இது கிடையாது, நெகட்டிவ் மார்க் கிடையாது. பட் இந்த 5 சப்ஜெக்ட்க்கு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ ஃபார் கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பேட்டர்ன் பாருங்கள், 3 பேப்பர் இருக்குது. 3 பேப்பருமே கண்டினியூஸாக நடக்கும் இந்த 3 ஹவர்ஸ்க்குள்ளே. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டல் கொஷின் வந்து பார்ட் ஏல 20 கொஷின், பார்ட் பியில் 40 கொஷின், பார்ட் சியில் 60 கொஷின். ஸோ டோட்டலி 120 கொஷின் கேட்பாங்க. அதில் சாய்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நார்மல் யூஜிசி நெட்டில் சாய்ஸ் கிடையாது, சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட்டில் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், 20 out of 20 you should attend 15 question for part A. For part B you should attend 35 question. For part C you should attend 25 questions. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் இத்தனை கொஷின்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ மார்க்ஸ் ஃபார் ஈச் கரெக்ட் ஆன்சர். ஃபார் ஈச் கரெக்ட் ஆன்சர் 2 marks for part A, 2 marks for part B and 4 marks for part C. ஓகேங்களா? For each wrong answer, for each incorrect answer, நெகட்டிவ் மார்க்கிங் கண்டிப்பாக இருக்குது. பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா 0.5, பார்ட் பியில் 0.5, பார்ட் சியில் வந்து 1. ஓகேங்களா? ஸோ கவனமாக எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுங்கள், தெரிஞ்ச கொஷின்ஸ் மட்டுமே அட்டென்ட் பண்ணுங்கள். பிகாஸ் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ பிளைண்ட் கெஸ்ஸிங்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது. ஓகேங்களா? ஓகே. அதே போல் இன்னொரு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இந்த மார்க்கிங்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்களேன். ஸோ ஃபார் ஜியோகிராஃபி ரிலேட்டட் சப்ஜெக்ட் அவங்களாம் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ 20 கொஷின், பார்ட் பி 50 கொஷின், பார்ட் சி 80 கொஷின்ஸ். ஸோ பேட்டர்ன் மாதிரி தான், இங்கே 60 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, இங்கே 80 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மாறும். ஸோ பார்த்துக்கோங்க ஆஸ் பர் யுவர் சப்ஜெக்ட் இன் போஸ்ட் கிராஜுவேட். ஸோ டோட்டல் கொஷின் இஸ் 150 கொஷின்ஸ் வில் பி ஆஸ்ட், அவுட் ஆஃப் விச் யூ ஷுட் அட்டென்ட் for part A 15 questions, part B 35 questions and part C 25 questions. For each correct answer for part A 2, part B is 2 marks and part C is 4 marks. Negative mark கண்டிப்பாக இருக்குது. part A ல பார்த்தீங்கன்னா 0.5, part B 0.5, part C 1.32. So total marksலேருந்து reduce ஆகிட்டே வரும் for each wrong answer that you are attempting. Okay. Then life science. Life science is nothing but biology related subject. அதில் பார்த்தீங்கன்னா total questions for part A 20, part B 50, part C 75 and maximum number of questions to attempt is 15, here 35, 25. For each correct answer 2, 2, 4. Negative and
மார்க்கிங் இருக்குது. ஃபார் பார்ட் ஏ 0.5, பார்ட் பி 0.5, பார்ட் சி இஸ் 1. ஃபார் மேக்ஸ் பார்ட் ஏல பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக 20 questions, பியில் 40 questions, சியில் 60 questions. Maximum number of questions to attempt is 15, 25, 20 for part A, B, C respectively. Each correct answer க்கு part A ல வந்து 2, part B ல 3, part C ல 4.75. நெகட்டிவ் மார்க்கு கண்டிப்பாக இருக்குது. part A ல வந்து 0.5 ரெடியூஸ் பண்ணிடுவாங்க, part B ல 0.75 ரெடியூஸ் பண்ணிடுவாங்க, part C ல there is no negative mark will be deducted. part C ல நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணலாம். Then for physics ல பார்த்தீங்கன்னாக்கா part A, part B, part C ல 20, 25, 30 questions கேட்பாங்க. Maximum number of questions to attempt for part A 15, B 20, C 20. Each correct answer 2 marks for part A, 3.5 marks for part B and 5 marks for part C. Negative marks for part A 0.5, part B 0.875, part C 1.25. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. பார்ட் ஏல பார்த்தீங்கன்னாக்கா இங்கே யூஜிசி நெட்டில் மாதிரி ரிசர்ச் ஆப்டிடியூட்லாம் கேட்க மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ஜென்ரல் ஆப்டிடியூட் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஜென்ரல் ஆப்டிடியூட் லைக் ஏஜஸ், டைம் அண்ட் ஒர்க், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன், ஜென்ரல் ஆப்டிடியூட் தான் கேட்பாங்க. லாஜிக்கல் ரீசனிங்கும் கேட்பாங்க லைக் சிலாஜிசம், கோடிங் அண்ட் டீகோடிங், பிளட் ரிலேஷன் லைக் தட். தென் நியூமரிக்கல் எபிலிட்டி, குவான்ட்ஸ், ஆப்ஸ் தான் கேட்பாங்க. சீக்வன்சஸ், சீரீஸ், பசில்ஸ் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. பார்ட் பியில் பார்த்தீங்கன்னாக்கா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் உங்களோட மேஜர் சப்ஜெக்ட்லேருந்து தான் கேட்பாங்க. பார்ட் சியில் பார்த்தீங்கன்னாக்கா சயின்டிஃபிக் கான்செப்ட்ஸு, நிறைய ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் கொஷினாக கேட்பாங்க. ஓகேங்களா? மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். ஸோ திஸ் ஆர் ஆல் த சப்ஜெக்ட் கோட் அண்ட் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த டெஸ்ட். ஓகே, சிலபஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெப்சைட் மூலமா நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதே நான் லிங்க்கில் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ டைமிங்ஸு ஸோ பிடபிள்யூடிஸ்க்காக ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தென் அட்மிட் கார்டு அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். பேசிக்கலி அட்மிட் கார்டு வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகணுங்கிறது சொல்லிடுறேன். அட்மிட் கார்டு கம்பல்சரி. அதுக்கப்புறம் அதில் வந்து ஃபோட்டோ ஒட்ட சொல்லுவாங்க. ஃபோட்டோ வந்து நீங்கள் வீட்டிலே வந்து ஒரு ஃபோட்டோ ஒட்டியிருக்கணும். அதாவது நீங்கள் எந்த ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணீங்களோ ஆன்லைனில் அதே ஃபோட்டோ தான் பேஸ்ட் பண்ணணும் ஒரு காலமில். அதே மாதிரி இன்னொரு ஃபோட்டோவும் நீங்கள் அடிஷ்னலாக வச்சுக்கணும். அது எதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு அட்டண்டன்ஸ் ஷீட் கொடுப்பாங்க, அந்த அட்டண்டன்ஸ் ஷீட்டில் நீங்கள் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ ஒரு கம்பல்சரி வந்து ஆதார் கார்டோ ஆர் பேன் கார்டு ஏதாவது ஒரு ஐடென்டி ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. ஒரிஜினல் தான் எடுத்துகிட்டு போகணும். ஓகேவா? நோ ஃபோட்டோ காப்பி. ஓகே, நோ ஜெராக்ஸ் காப்பி. ஸோ இந்த COVID-19 கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், அதுதான் சொல்லியிருக்காங்க. தென் ப்ரோஹிபிட்டட் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா லைக் ஜியோமெட்ரி பாக்ஸ், பென்சில் பாக்ஸு அண்ட் இயர்ஃபோன்ஸ், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. தென் எனி அதர் ஸ்மோக்கிங், திஸ் திங்ஸ் ஆர் ப்ரோஹிபிட்டட் ஸ்ட்ரிக்ட்லி. தென் கால்குலேட்டர், கேமரா எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஓகே, ஸோ அதுதான் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ எக்ஸாம் சென்டர்ஸ் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் லைக் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். ஓகே, இதான் ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்சைட்டை நீங்கள் கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஃபார் வாட்?
for downloading the hall ticket and the information regarding exam related instructionsலாம் வந்து வெப்சைட்டில் போட்டுட்ருப்பாங்க. ஹால் டிக்கெட்டு டவுன்லோட் பண்ணுறதெல்லாம் நீங்களாக தான் பார்க்கணும். நோ ஒன் வில் மெயில் யூ தட் ஹால் டிக்கெட் வந்துருச்சு லைக் தட் எந்த ஒரு மெயிலும் வராது. நீங்களாக தான் பார்க்கணும். ஓகே, கைண்ட்லி கீப் ஆன் செக் தி வெப்சைட். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் புதுசாக ஏதாச்சும் வீடியோஸ் போடுறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் CSIR UGC NET எக்ஸாம். ஓகே, பாய்.